கொண்டாடு the Chennai Silks ஆடைகளுடன். Let the celebrations begin. Your dream vacation to Malaysia starts from ₹24,999 only with GT Holidays. அண்ணே நீங்க முதலமைச்சர் ஆகணும்னா கூட கட்சி நல்லா இருக்கணும் பலமா இருக்கணும்னு சொன்னாங்க. அவங்க போனோட நோக்கமே அதுதான். அதனால தான் அந்த 6 பேர் வெளியில் வந்து இது வரைக்கும் ஏதாவது பேட்டி கொடுத்துருக்காங்களா? என்னைக்கு சென்னைக்கு வீரானந்தண்ணியை ஜெயலலிதா கொண்டு வந்தாரோ அப்போ இருந்தே திமுகவுடைய கோட்டைங்கிற பிம்பம் உடஞ்சி போச்சு. பாதிக்கு பாதி 2 பேர் நீயா நானான்னு போடுற அளவுக்கு அதிமுக இங்கே வளர்ந்துடுச்சு. அப்படி வளர்ந்த பிறகு டென்ஷனில் நீங்கள் டெபாசிட் போக வைக்கிறீங்க. அதிமுகவை திரும்ப திரும்ப பலவீனப்படுத்துறது உங்கள் பாஷையில் தினகரனோ ஓபிஎஸோ சசிகலாவோ அல்ல, எடப்பாடியை புகழ்வதாக நினைத்து உண்மைகளை அவரிடமிருந்து மறைத்து அதிமுகவை பலவீனப்படுத்துகிறாள் நான் சொல்றேன். நாடாளுமன்ற தேர்தலாம் பரவாயில்ல, ஜெயிக்கிறவங்க தோக்குறது மட்டும் போயிடுவாங்க. சட்டமன்றத்தில் ஜெயிச்சு ஆகணும். அந்த 6 பேருடைய கருத்து மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அதிமுக கருத்தும் அதுதான். இந்த முறை ஜெயிக்காம இருந்திருந்தாங்கன்னா திமுக நேரம் கலகலத்திருக்கும் சார். கொள்கை பிடிப்புள்ள திமுக கலகலத்திருக்கும். காலம் மாறி போச்சு. அப்ப அதிமுக எந்த மூளைக்கு? வெற்றி தோல்வி மாறி மாறி வரதுதான். மாறி மாறி வரலாம், தோல்வியே வந்துட்டு இருக்க கூடாது. மாறி மாறி வந்து ஏதாவது ஒரு வெற்றி காட்டுங்க. ஆட்சியில பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டுட்டு இருக்கிறாரு. இங்கே போனால் நீங்கள் துணை முதலமைச்சர் பற்றி கேட்டு கையெழுத்து வாங்கிக்கிட்டு தான் போவார். சரி, திரும்ப அவ்வளோனே சேர்த்துட்டீங்க. வட மாவட்டங்கள் கடவுளை எந்திரிச்சு பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. பத்திரிகையாளர் செஞ்சு நீங்கள் என்ன சார் செய்யணும்? திமுகவினுடைய முகத்தை தோலுரிச்சு காட்டணும். ஏன் சொல்ல மாட்டீங்க? அப்போதான் சந்தேகப்படுறாங்க. அப்போ உங்களை ஸ்டாலின் பாதுகாக்கிறார். ஒரு எஃப்ஐஆர் கூட போடாமல் கல்லில் தூசி விழுந்தா கூட நல்லா எடுத்து விட்டு ஊதி விடுறாரு. அவரையும் பாதுகாக்கிறாருல என்கிட்ட ஆதாரம் இருக்குல்ல, ஆசையில் எப்படி எப்போ போட்டீங்க? கோர்ட்டு குட்டு வச்ச பிறகு நீங்கள் போடுறீங்க. மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்த போகிறேன் அப்படின்னு திருமாவளவன் சொன்னதுலேருந்து அது ஒரு விவாதமாகிடுச்சு. என்ன நோக்கத்துக்காக இந்த மாநாடு அறிவிச்சானோ அதுலேருந்து மாறி போச்சு. இவங்க அந்த அளவுக்குலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் திருமாவளவன் தான், வேற யாரும் இல்லை. இன்னும் முழுமையாக நம்பியிருப்பாங்க. எப்போ தெரியுமா? நீங்கள் ராமதாஸ் மாதிரி ஆட்களை கூப்பிட்டுருக்கணும். இது ஒரு அரசியல் மேடை இல்லைன்னு காமிச்சிருக்கணும். தெளிவாக சொல்றாரு. பாமகவும் வேணாம் பாஜகவும். சாதிய அமைப்புகளுக்கும் மதவாத அரசியலுக்கும் இங்கே இடம் இல்லை. ஏன் மதவாதி குடிக்க மாட்டானா? என்னையும் மேடையில் ஏற்ற மாட்டேன். அப்புறம் நீங்கள் போடுற தீர்மானத்தை கவனிச்சு நாங்கள் மோடி கிட்ட போய் சொல்லி உங்களுக்கு நிதி வாங்கி கொடுக்கணும். கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்களா? நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் SP லட்சுமணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தொடர்ந்து அதிமுக அரசியலை கூர்மையாக கவனிச்சுட்டு வருவீங்க. நீங்கள் பல்வேறு சிக்கல் எழுந்த போதெல்லாம் அதை பற்றியான பார்வையை வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க. இப்போ அதிமுக ஐடி விங் ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறார். அதுதான் இப்போ பேசு பொருளாக இருக்கிறது. 10% 15% வாக்கு சதவீதம் நம்ம கட்சிக்கு குறைஞ்சிருக்கு. அதை நம்ம மீட்டெடுக்கணும். அதுக்கு உங்களால் தான் முடியும் அப்படின்னு பேசியிருக்கிறார். இது வரைக்கும் அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னதே இல்லை. இப்போ தான் முதல்ல சொல்லியிருக்கிறார். அதாவது அவருடைய தலைமையிலான வந்ததுக்கப்புறம் எல்லாரும் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அப்படிங்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அந்த ஒரு மனமாற்றம் அல்லது அவருடைய உணர்வை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய குணம் அதுதான். உண்மைகளை போட்டு மூடி மறை உலகத்துக்கே தெரிகிற ஒரு உண்மையை அவர் மட்டுமே போட்டு மூடி மறைச்சாருன்னா அது அவருடைய நம்பகத்தன்மை தலைமை பண்புலையும் கேள்வி எழுப்போம். ஒரு நகைப்புக்குரியதாகவும் மாறிடும். நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச உடனே அடுத்த 3வது நாள், ரொம்ப அதிகபட்சம் 3வது நாள் தேர்தல் ஆணையம் எவ்வளோ பெர்சன்டேஜ்னு சொல்லிடுச்சு. 23% கிட்ட. அதில் தேமுதிக கழிச்சா அதிமுகவுக்கு 21 தான் வருன்ற மாதிரி ரஃபாக வரும். எல்லாரும் பேசிகிட்டு இருந்தபோது அதிமுகவின் வாக்கு சதவீதம் அதிகரித்திருக்கிறதுன்னு ஒரு பேட்டி கொடுத்தார். 10வது நாள் பத்திரிகையாளர்களை கூட்டி சேலத்தில். 2019 நாங்கள் வாங்கிய வாக்கு சதவிகிதம் 20 எவ்வளோதான், 1% அதிகமாக இருக்குன்னு. இந்த தேர்தலில் எங்களுடைய வாக்கு கொஞ்சம் 2% கூடியிருக்கு அப்படின்னாரு. 2019 போட்டியிட்டது 20 தொகுதிகளில், இப்போ போட்டியிட்டது 33 தொகுதிகளில். அப்போ 13 தொகுதி எக்ஸ்ட்ரா போட்டிட்டு நீங்கள் வாங்கினது 2% தானான்னு ஒரு கேள்வி வருதில்ல. ஸோ எதையாவது சொல்லி நாம் இதை மறைக்கணும்னு நினைச்சார்ல, அது பலருக்கும் ஒரு கோபம் தான். அதிமுகவில் கொஞ்சம் அது மௌனமாகவே கடந்து போனாங்க. சரி, எங்கே தான் போகிறாருன்னு பார்ப்போம் அப்படின்னு. அப்போது அந்த சூழல்லாம் முடிஞ்சு ஒரு 6 பேர் போய் பார்த்த போதும் கூட அண்ணன் தென் மாவட்டங்களில் குறிப்பாக ரொம்ப நம்ம பலவீனமாயிட்டோம். சில வாக்குச்சாவடிகள் ஓட்டெல்லாம் எடுத்து பார்த்தா ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்னொரு தோல்வியை அதிமுக தொண்டன் தாங்க மாட்டான். கட்சியை மீட்டெடுக்கிறது கஷ்டமாக போயிடும். நம்மளுடைய தோல்விக்கு ஒரு சரியான அணி அமையலைங்கிறது ஒரு காரணம். கட்சி பலவீனப்பட்டிருக்கு, பிரிஞ்சு கிடக்குன்னு ஒரு பிம்பம் மக்கள்கிட்ட இருக்குது. அவங்க பின்னாடி 4 பேர் கூட இல்லைங்கிறதெல்லாம் உங்களுடைய அரசியல் பார்வையாக இருக்கலாம். இன்னமும் அதான சொல்கிறாரு. இருக்கட்டும். ஆனால் வெளியில் என்ன பேச்சு? அதிமுக அவங்கெல்லாம் அவங்க தனியாக இருக்காரு, அவங்க தனியாக இருக்காரு அப்படின்னு சொன்னோம். அதனால தனியாக பலம் இருந்ததுன்னா அதுவும் தேர்தல் அதையும் பேசுவோம். அப்போ அவங்க என்ன சொன்னாங்க? அண்ணன் நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னா கூட கட்சி ஒன்றா இருக்கணும்னு தான் சொன்னாங்க.
நீங்கள் எடப்பாடியை வச்சுக்கிட்டு நீங்கள் ஓபிஎஸ் வந்தால், தினகரன் வந்தால், சசிகலா வந்தால், பொதுச்செயலாளர் ஒருத்தர் எடுத்துக்கிட்டோம், முதலமைச்சர் ஒருத்தர் எடுத்துக்கிட்டோம், நீங்கள் கொஞ்சம் கம்முன்னு ஒதுங்கிருங்கன்னு அவங்க சொல்லலை. அண்ணன் நீங்கள் முதலமைச்சர் ஆகணும்னா கூட கட்சி நல்லா இருக்கணும், பலமாக இருக்கணும்னு சொன்னாங்க. அவங்க போனதுடைய நோக்கமே அதுதான். அதனால தான் அந்த 6 பேர் வெளியில் வந்து இது வரைக்கும் ஏதாவது பேட்டி கொடுத்துருக்காங்களா? பேட்டி கொடுத்து அதன் காரணமாக சர்ச்சை எழுப்புறது அவங்க நோக்கம் அல்ல. எடப்பாடிக்கு சில உண்மைகளை புரிய வைக்கிறது. அப்போ அந்த கூட்டத்திலேயே, அந்த சந்திப்பிலேயே அவர் அதை ஏற்க மறுத்தார். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நடக்காது, நீங்கள் கிளம்புங்கன்ட்டார். அதுக்கு அவசியமே இல்லைன்னார். ஆனால் அடுத்த 1 மாதம் 45 நாளில் தலைமை கழகத்தில் செயற்குழு கூட்டம் நடக்குது. அங்கே வந்து அவர் 2 உண்மைகளை ஒத்துக்கிட்டார். ஜெயலலிதா காலத்தில் அதிமுக நிர்வாகிகள் வேலை பார்த்ததை போல் இந்த தேர்தலில் வேலை பார்க்கல அப்படின்னார். கிட்டத்தட்ட தன் ஆளுமைக்கு கீழே கட்சி இருந்தும் எனக்கு கட்டுப்பட்டோ, நான் சொன்னபடியோ, எனக்கு பயந்தோ கட்சி நிர்வாகிகள் வேலை செய்யலைங்கிறத மறைமுகமாக இன்னொரு உண்மையை ஒத்துக்கிட்டார். 2வது அவர் ஒத்துக்கிட்டு தான் முக்கியமானது, பூத் கமிட்டியினரே நமக்கு ஓட்டு போடலை. அதிமுக பூத் கமிட்டியினர், கட்சி நிர்வாகிகள், கட்சியில் பதவியில் இருக்கிறவன் அந்த 15 பேரும், அவன் போய் அடுத்த ஆளை கூட்டிகிட்டு வந்து ஓட்டு போட வைக்கணும், பப்ளிக்கை கூட்டியாரணும், அடுத்த கட்சிக்காரனை கன்வின்ஸ் பண்ணி கூட்டி வந்து ரெட்டலைக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லக்கூடிய பூத் கமிட்டினர் போடலைன்னு சொன்னார். இதைத்தான் அந்த 6 பேரும் போய் சொன்னார். அதான் இப்போ நீங்கள் 2 விஷயம் சொன்னீங்கல்ல. ஒன்று, எனக்கு கீழே நிர்வாகிகள் இருக்கிறாங்க, அவங்க ஜெயலலிதாட்ட வேலை செஞ்ச மாதிரி நம்ம என்கிட்ட வேலை செய்யலை. இன்னொருத்தவங்க அதிமுக தொண்டர்கள் தான், நிர்வாகிகள் தான், ஆனால் போய் ஓட்டு போடலன்னு நீங்கள். ஆனால் இவர் அணியில் இருக்கிறாங்க, ஆனால் வேலை செய்யலை, ஓட்டு போடல. இவர் அணியினோட இல்லை, கட்சியே அவர்கிட்ட தான் இருக்கு. அவர் அதையும் நான் ஒத்துக்கிறேன். லீகலாக, நிர்வாக ரீதியாக, கட்டமைப்பு ரீதியாக கட்சி எடப்பாடி பழனிசாமி தான் இருக்குது. அவர் சொன்ன விஷயம் என்னென்னா, எனக்கு வேலை செய்யலன்னு சொல்ல, தேர்தலில் ஆர்வம் காட்டி நீங்கள் வேலை செய்ய. அப்போ அதுக்கு என்ன, இவங்க என்ன சொல்கிறாங்க, எதனால் அவன் வேலை செய்யலை? ஒரு நல்ல அணி அமையும்னு எதிர்பார்த்தான், அமைக்க முடியல. எடப்பாடி கொஞ்சம் மெனக்கட்டார், பாட்டாளி மக்கள் கட்சி வரலை. கட்சி ஒன்றா இருக்கணும்னு நினச்சாங்க, வரலை. அதில் உறுதியாக இருந்தார், வேண்டாம் யாருமே தேவையில்லைன்னு சொன்னார். அவங்க பின்னாடி 4 பேர் கூட இல்லைன்னு சொன்னார். இந்த 2 நடக்காதல தொண்டர்கள் சோர்ந்து போயிட்டான், நிர்வாகிகளும் சோர்ந்து போயிட்டான். என்னத்தை நம்ம ஜெயிச்சு அப்படின்னு அதாவது தேர்தல் வாக்குப்பதிவு நாளுக்கு முன்பாகவே அவன் சோர்ந்து போயிட்டான். நமக்கு வெற்றி இல்லைன்னு முன் முடிவுக்கே வந்துட்டான். அதுதான் அதிமுகவுடைய முதல் அடி. அதிமுக தொண்டர்கள் வேலை செய்யலை, தொண்டர்கள் எல்லாரும் இல்லை, அவர் வேலை செய்ய வேண்டிய அளவுக்கு அந்த நிர்வாகிகள் வேலை செய்யலை, அப்படி எடுத்துகிட்டு போயிடும். அது ரிசல்ட்டில் பிரதிபலிச்சு போச்சு. திருநெல்வேலியில் டெபாசிட் போகிற கட்சியா சார் அதிமுக? தென் சென்னை எலைட் கான்ஸ்டுவன்சி சார். இன்றைக்கும் நகர்ப்புற மக்கள் ஜெயலலிதா என்னைக்கு சென்னைக்கு வீரானந்தண்ணியை ஜெயலலிதா கொண்டு வந்தாரோ அப்போ இருந்தே திமுகவுடைய கோட்டைங்கிற பிம்பம் உடஞ்சி போச்சு. சரிதானா? 2001 உடச்சி கொண்டாண்டார். பாதிக்கு பாதி 2 பேர் நீயா நானான்னு போடுற அளவுக்கு அதிமுக இங்கே வளர்ந்துடுச்சு. அப்படி வளர்ந்த பிறகு தென் சென்னையில் நீங்கள் டெபாசிட் போக வைக்கிறீங்க. எடப்பாடி மட்டுமே காரணம்னு சொல்லலை. அப்போ அது என்ன காரணம்? பல பூத்தில் நிர்வாகிகள் எழுந்து போயிட்டானே, ஏன் போனான்? யாரோ ஒரு கேண்டிடேட்டை பிடிச்சா அந்த விட்டீங்க, இல்லையே 5 வருஷம் எம்பியாக இருந்த ஜெயவர்தனை தானே திருப்பி சீட்டு கொடுத்தீங்க. அப்போ இப்படி ஒன்னொன்னையும் பார்க்குற போது அங்கே ஏற்க மறுத்த எடப்பாடி இங்கே வந்து உண்மையை ஒத்துக்கிட்டார். இப்போது ஐடி விங் கூட்டத்தில் வாக்கு சதவீதம் குறைந்திருக்கிறது, காணாமல் போயிடுச்சுன்ட்டார். இதைத்தானே சார் நம்ம தேர்தல் முடிஞ்சோடனே சொன்னோம். அப்போ ஏற்க மறுத்தார். இப்போ அவர் சில விஷயங்களை யோசிக்கிறார். அவரும் மனுஷர் தான், சரிதானா? அவருக்கும் 1000 கேள்விகள், குழப்பங்கள், தெளிவுகள், தீர்வுகள், சில திட்டங்கள்லாம் இருக்கும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த மாற்றத்தை நான் வரவேற்கிறேன்னு சொன்னேன். ஏன்னா இழந்துட்டோன்னு ஒத்துக்கிட்டாதான் எப்படி மீட்கிறதுன்னு சீரியஸாக திட்டம் போடுவாங்க. அந்த இடத்துக்கு இப்போ தான் எடப்பாடி வந்திருக்கிறாங்கனால அதை சந்தோஷப்படுறேன். இதில் இன்னொரு விஷயம், இந்த மாதிரி அவர் பேசவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்களே, அது இவ்வளோ தூரம் விவாதம் நடக்குது வேண்டிய நான் பேசாத விஷயத்தை தொலைக்காட்சிகள் பேசுகின்றன சொல்லட்டும், எடப்பாடியில் சொல்லணும். அது என்ன சார்? அவரை தவிர மீது எல்லாரும் பேசுனா என்ன சார் அர்த்தம்? சொல்லுங்கள் சார். அவரை தவிர மீது எல்லாரும் பேசலைன்னா அது என்ன அர்த்தம்? உட்கட்சியில் எடப்பாடிகிட்ட பேசினதா எவ்வளவோ விஷயங்கள் வந்து ஒவ்வொரு நாளும் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒவ்வொன்றுக்குமா அவர் வந்து விளக்கம் கொடுத்துட்டு இல்லை, அந்த 6 பேர் சந்திப்பு விஷயம் கூட கொஞ்சம் ரகசியமாக வெளியில் பல பேருக்கு தெரியாது நடந்துன்னு சொல்லலாம். ஐடி நிர்வாகி கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஃபோட்டோவை பார்த்தா 100 பேராக உட்காருப்பாங்க. இந்த காலத்துலலாம் சார் ஒரு தனி மனுஷன் அவனே கூட ரகசியத்தை காப்பாற்ற முடியாது. 2 மணி நேரம் கம்முன்னு உட்காருப்பான், அப்புறம் புலம்ப ஆரம்பிப்பான். அந்த புலம்பல் வெளியில் கேட்கும். சரி, 2வது ஆள் வந்துட்டான், இவன் சொல்லுவான், இவன் நல்லவனாக இருப்பான், அவன் போய் வெளியே சொல்லுவான். எதுவுமே ரகசியம் கிடையாது. நீ 100 பேரை வச்சுக்கிட்டு ஒன்று பேசுகிறீங்க, வெளியே வரதான் சார் செய்யும். டிவியில் விவாதம் நடத்துகிற அளவுக்கு போகுதுன்னா எத்தனையோ விஷயங்களை கூப்பிட்டு தடுக்கிறாங்க, திருத்துறாங்க, இல்லை தப்புங்க போடாதீங்கன்னு சொல்கிறாங்கல்ல. நான் பேசாத விஷயத்தை எதுக்காக இவ்வளோ தூரம் பண்ணேன்? எடப்பாடி ஒரு அறிக்கை, ஒரு ட்விட்டு அறிக்கையெல்லாம் விட வேணாம், நான் அப்படி சொல்லவே இல்லை, சொல்லுங்கள், சொல்லணும்ல சார். அதனால் அது விவாதத்துக்கு வேண்டாம். அது எதோ இப்படி எடப்பாடியை கெடுக்கிறத இந்த மாதிரி விளக்கங்களை சொல்கிற ஆட்கள் தான். அதிமுகவை திரும்ப திரும்ப பலவீனப்படுத்துறது உங்கள் பாஷையில், இவங்க பாஷையில் தினகரனோ ஓபிஎஸோ சசிகலாவோ அல்ல.
இந்த மாதிரி எடப்பாடிக்கு சப்பக்கட்டு கட்டிக்கிட்டு இல்லாத விஷயங்களை இருக்கிறதா சொல்லிக்கிட்டு அவரை ஏமாத்த நினைக்கிறாங்க பாருங்க. ஏமாத்துறது நோக்கம் இல்லாமல் இருக்கலாம். எடப்பாடியை புகழ்வதாக நினைத்து உண்மைகளை அவரிடமிருந்து மறைத்து அதிமுகவை பலவீனப்படுத்துகிறார்கள் நான் சொல்லுவேன். அவர்களுக்கு அதிமுக வரலாறும் தெரியாது, அதிமுக எதிர்காலத்தை பற்றி கவலையும் கிடையாது. பாரதிய ஜனதா கூட்டணியிலேருந்து வெளில வந்துட்டோம்னு சொன்னார்ல, நாங்களும் கடுமையாக எதிர்க்கிறோம், தமிழகத்துக்கு எதிரான அவங்க செயல்கள் தான் எதிர்க்கிறோம் அப்படிலாம் சொன்னோம். அதை வந்து மக்கள் ஏற்றுக்கலையா? ஏன்னா கால இடைவெளி குறைவாக இருந்துச்சு. இவங்க அந்த அளவுக்கு காலில் விழுந்து கிடந்த மாதிரி தான் கிடந்தாங்க, வேற வழி இல்லை. அதனால தான் ஆட்சியை 4 வருஷம் அவங்க காப்பாற்றி கொடுத்தாங்க. 4 வருஷம் ஒரு முதலமைச்சராக இருந்தார். ஜெயலலிதா ஒரு ஊழல்வாதின்னு கட்டி கொடுக்குறார். அதுக்கப்புறம் அதிமுக கொந்தளிக்கிறாங்க. ஜெயக்குமார் கண்டித்து பேசுகிறார், வைக்கிறார். ஒரு 3 நாள் கழிச்சு என்ன அதிமுகவில் இப்படி கொந்தளிக்கிறாங்களே, என்ன சார் இப்படி சொல்லிட்டீங்க? என்ன சார், நான் சொன்ன கருத்தில் உறுதியாக இருக்கிறேன்னு சொன்னார். பேப்பர் எடுத்து பாருங்க. அதுக்கு அடுத்த நாள் ஜெயக்குமார் பேட்டி கொடுக்குறார், தோழமை தொடர்கிறதுன்னார், கூட்டணி தொடர்கிறதுன்னார். அப்போ இதுதான் நீங்க பிஜேபி எதிர்க்கிற லட்சணமா? சொல்லுங்க சார். இப்போ கடுமையாக எதிர்க்கிறாங்களே, இப்போ எதிர்த்து என்ன பிரயோஜனம்? ஸோ மக்கள் நம்பாமல் இருந்ததுக்கு காரணம் சொன்னேன். அவ்வளவெல்லாம் முடிஞ்ச பிறகும் 4 முன்னாள் அமைச்சர்ல ரகசியமாக டெல்லிக்கு அனுப்பிச்சாரு. கண்டிச்சு வைங்கன்னு சொல்றது தான் போனாங்க. வரலாறு நாளைக்கு சொல்லும், இன்னைக்கு எல்லாம் மறுப்பாங்க, தெரியாதவங்க கம்முன்னு இருப்பாங்க. நாளைக்கு எதிர்காலத்தில் யாராவது ஒருத்தர் அந்த உண்மையை சொல்லுவாங்க. 4 பேர் எதுக்காக அனுப்பிச்சார்? நிஜமாகவே ஒரு ராஜதந்திரமாக தான், ஒரு தலைவன் செய்யக்கூடிய வேலை தான் எடப்பாடி அன்னைக்கு செஞ்சார். கண்டிச்சு வைங்க, இல்லாட்டி கூட்டணி நீடிக்காது, தொண்டர்கள்லாம் கொந்தளிச்சு போயிருக்காங்கன்னாங்க. ஆனால் தேசிய தலைமை கண்டுக்கவே இல்லை. அப்போது எனக்கு தெரிஞ்ச நல்ல முடிவு தான். ஆச்சரியம் மாதிரி வந்தவர் தீர்மானம் போட்டு கூட்டணி விட்டு வெளியே வந்தார். அந்த கால இடைவெளி குறைவாக இருந்துச்சு. ஏன்னா கடைசி நாள் வரைக்கும் அங்கேயே கிடந்தார். எடப்பாடி எங்கே குறைச்சிருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த தேர்தல் ஜுரம் தொடங்குறதுக்கு முன்னாடி தேசிய ஜனநாயக கூட்டணி கூட்டம் நடக்குது. பிரதமர் மோடி பக்கத்தில் எடப்பாடி. அந்த போட்டோ ஞாபகம் இருக்கா? எப்படி சார் நம்புவாங்க மக்கள்? என்ன சார், யாரு காதில் பூ சுத்துறீங்க? கூட்டணி விட்டு வெளியில் வந்துட்டார், ஒத்துக்கிறேன். நாங்கள் பிஜேபி கடுமையாக எதிர்க்கிறோம், என்னை நம்புங்கன்னு பேடையெல்லாம் போய் சொன்னார். சிறுபான்மையினர் எங்களை நம்புங்க, நாங்கள் நிஜமாக இந்த தேர்தலில் மட்டுமல்ல 26லும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார். மக்கள் நம்பலை. அப்படியே நம்பியிருந்தா கூட ஜெயிக்கிற கட்சிக்கு ஓட்டு போடணும் தான் சிறுபான்மையினர் முடிவெடுப்பாங்க. அப்போ மோடியை எதிர்க்கிறது மட்டுமல்ல, மோடியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்லாம் அவங்க சில கணக்குகள் போட்டால், அப்போ ஜெயிக்கிற அன்னைக்கு போடணும்னா எது ஜெயிக்கிறேன்னு டிஃபால்ட்டாக தெரியுது திமுக தானே. அவ இப்போ புரிதல் எங்கே பலவீனப்பட்டிருக்கோன்னு, அதிமுக ஜெயிக்கும்னு அதிமுக தொண்டன் ஏற்றுக்கலைங்கிறது ஒரு பக்கம் சோர்வில் கடந்தான். சிறுபான்மையினர் யாரும் மக்களில் ஒரு பகுதியினர், மக்களுக்கு நம்பிக்கை வரலை. என்ன பார்த்து யாருமே கூட்டணிக்கு போகலை. கூட என்ன ஏதோ பேசி கீசி தேமுதிக கூட்டணி வச்சுருக்காங்க. ஒரு பலமான கூட்டணி அமையலைங்கிற முன் முடிவுக்கு மக்களும் வந்துட்டதுனால தான் இவ்வளோ பெரிய தோல்வி அதிமுக கிடைச்சிது. 7 தொகுதியில் டெபாசிட் போகிறது சாதாரணம் இல்லை சார். ஏதோ எடப்பாடி மட்டுமே தோல்ல சொல்லணும், தார்மீகமாக அவர் சொல்லணும்னு சொன்னேன். இந்த தோல்விக்கு நான் பொறுப்பேற்கிறேன், அவ்வளோதான். சரிதானா? வேலூரில் டெபாசிட் போச்சுன்னா கேபி முனுசாமியும் சேர்ந்து தான் பொறுப்பை சுமக்கணும். ஆவுன்னா வந்து பேட்டி கொடுக்குறாருல, அது என்னுடைய மண்டலம், என் ஊருக்கு அடுத்த மாவட்டம். அந்த தோல்விக்கு நானும் பொறுப்பேற்கிறேன்னு முனுசாமி இது வரைக்கும் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறாரா? சொல்லுங்கள் சார். அப்போது இவரும் வேலை வாங்கியிருக்கணும். நான் ஒற்றையாளாக சுற்றி வந்தேன், ஆனால் பிஜேபிக்கு பாருங்கள் பிரதமர் வந்தார், அமித்ஷா வந்தார், காங்கிரஸ் திமுகவுக்கு பாருங்கள் ராகுல் காந்தி வந்தார், பல தலைவர்கள் வந்தாங்க. அதிமுகவுக்கு நான் ஒருத்தனாக சுற்றி. உண்மைதான். ஏன் சுற்றி வந்தீங்க? ஒரு 10 முன்னாள் அமைச்சர்கள் 2 தொகுதியை பிரித்து கொடுங்க, பொறுப்பு 3 பேர் பாருங்கப்பா. தேர்தலில் நிற்க சொன்ன நிற்கலன்ட்டீங்க, இந்த பொறுப்பாளராக இருந்து வேலை செய்யணும்னு தூண்டி விட்டு வேலை வாங்கினீங்களா? அப்போ இந்த கேள்வி வருதில்லை சார். இத்தனை பலவீனங்களையும் அவர் அசை போடுறாருன்னு நான் இப்போ நினைக்கிறேன். நல்ல விஷயந்தான், ஒரு நல்ல மனமாற்றம். அதாவது கட்சியை ஒற்றுமைப்படுத்தணும்னா நீங்கள் தினகரனுக்கு அந்த பதவி கொடுங்க, சசிகலா, அது நம்ம வேலை இல்லை. எடப்பாடியை உட்காந்து பேசட்டும் தான் நம்ம சொல்கிறோம். இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி இப்போ அவர் உணர்றாரு, இப்போ சொல்கிற விஷயங்களை யோசிக்கிறாரு அப்படிங்கிறதப்ப. ஆனால் இந்த ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்காரு, அந்த ஒருங்கிணைப்பு அந்த விஷயத்தில் வந்து நீக்கணும். ஆமாம், அப்படி தான் சொல்கிறார். அது தன்னம்பிக்கைன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்படி தன்னம்பிக்கை 2 தடவை சபதம் போட்டு சொன்னார், 2 தடவையும் தோல்வியை தான் தழுவினார். தோல்விக்கு அவங்க அந்த பிரிஞ்சு போனவங்க மட்டும் காரணம் இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி கூட்டணி அமையாதது. அப்புறம் என்ன, பல பேர் இறந்துட்டாங்கன்னு சொன்னாராம். இயற்கையாக இறக்குறவங்க இறந்துட்டு இருப்பாங்க. இவ்வளோ பெர்சன்டேஜ், 15% எவ்வளோ சார்? சொல்லுங்கள் சார். ஒரு 5 கோடின்னு வச்சுக்கிட்டா கூட 15% எவ்வளோ? 75 லட்சம் பேர் இறந்துட்டாங்களா? கொள்ளை நோயாக வந்துச்சு தமிழ்நாட்டில். கொரோனாவில் கூட அவ்வளோ பேர் இறக்கலையா சார்? ஸோ ஏதோ சமாதானம் திருந்தணும்னு நினைக்கிறார், இல்லை மனமாற்றம் இருக்குதுன்னு சொல்கிறேன். முழுமையாக அவர் வெளியில் வரணும். முதல்ல வந்து இப்போ நான் தெளிவாக சொல்கிறேன், யாரும் வேண்டாம், ஒரு சுய பரிசோதனை பண்ணிவிட்டு அந்த முடிவை சொல்லணும். எடுத்தோடனே யாருமே பேசக்கூடாது, யாருமே பேச விட்டு ஒரு தலைவன் தெளிவுபடுத்தணும் சார். எதனால நீங்கள் பேசுங்க, எதனால எல்லோரும் ஒன்றா இருக்கணும்னு நினைக்கிறீங்க சொல்லுங்கள், எல்லோரும் சொல்லுங்கள், சொல்ல விடணும். இப்போ என் கருத்தை கேளுங்கன்னு நீங்கள் கன்வின்ஸ் பண்ணணும். ஏற்றுக்கிற மாதிரி பதிலை சொல்லி கன்வின்ஸ் பண்ணி
உங்கள் கருத்தை ஏற்றுக்க செய்கிறது தான் தலைமை பண்பு. யாரும் பேசக்கூடாதுன்னு வாய் அடைக்கிறதுக்கு பேர் தலைமை பண்பு இல்லை. எடப்பாடி இன்னும் அந்த இடத்துக்கு வந்து சேரலை. இந்த முதல்ல 6 பேர் போய் பேசுனதா சொன்னீங்கல்ல, அதோட தொடர்ச்சி எதாவது நடந்ததா? வெளிப்படையாக நடக்கலை. பட் அவங்க உள்ளுக்குள்ளே பேசிகிட்டு இருக்காங்க. இன்னும் பல பேர் அவங்களோட தொடர்பில் இருக்கிறாங்க. எல்லாரும் போய் சொல்லுவோம். ஏன்னா களத்தில் வேலை செய்கிறவங்கள தான் அந்த பயம் வருது. தேர்தல் நெருங்கின சட்டமன்ற தேர்தலில் வரப்போகிறது. நாடாளுமன்ற தேர்தலாம் பரவாயில்ல, ஜெயிக்கிறவங்க தோக்குறது மட்டும் போயிடுவாங்க. சட்டமன்றத்தில் ஜெயிச்சு ஆகணும். அந்த 6 பேருடைய கருத்து மட்டுமல்ல, ஒட்டுமொத்த அதிமுக கருத்தும் அதுதான். இன்னொரு முறை தோல்வியை செஞ்சால் இந்த கட்சி கரைஞ்சு போயிடும். திமுகவுக்கே இந்த கதி தான் வந்திருக்கும். இந்த முறை ஜெயிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா திமுக நேரம் கலகலத்திருக்கும் சார். கொள்கை பிடிப்புள்ள திமுக கலகலத்திருக்கும். காலம் மாறி போச்சு. அப்போ அதிமுக எந்த மூளைக்கு? புரியுதுங்களா? அதனால தான் சொன்னாங்க இன்னொரு தோல்வி தொண்டன் தாங்க மாட்டான் அப்படின்னாங்க. இப்போ எல்லாருக்கும் அந்த பயம் வருது. அப்போ என்ன சொல்கிறாங்க? அண்ணே வாங்க எல்லாரும் சேர்ந்து போய் சொல்லுவோம் அண்ணன்ட்ட அப்படிங்கிறாங்க எடப்பாடி கிட்ட. வெற்றி தோல்வி மாறி மாறி வர்றது தான். மாறி மாறி வரலாம், தோல்வியே வந்துட்டு இருக்கக்கூடாது. மாறி மாறி வந்துச்சு ஏதாவது ஒரு வெற்றி காட்டுங்க சொல்லுங்கள் சார். 66 எம்எல்ஏக்கள் வெற்றி பெறலையா? அதில் என்ன ரிசல்ட்டு? ஆட்சியில் இருந்ததே ஆட்சியை இழந்தீங்க நீங்கள். நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி தோல்வி சகஜம்தான். இன்னும் 1 ஜெயிக்கணும் 2 ஜெயிக்கணும், 40க்கு 40 தோல்வி. இதுவா இந்த 10 தோல்வி 8 தோல்வி அப்படிலாம் நான் கிண்டல் பண்ண மாட்டேன். பொது தேர்தல் எடுத்துக்கிட்டால் உங்களால் தொடர்ந்து இல்லை, மாறி மாறி கூட வெற்றி பெற முடியல. கௌரவமான தோல்வி கூட உங்களால் பெற முடியல. ஆனால் இப்போ ஜெயக்குமார் தொடர்ந்து பேசும்பொழுதும் இப்போ இன்னைக்கு வரைக்கும் காலம் இருக்குது, கண்டிப்பாக கூட்டணிகள் வரும், 2026 நம்ம தான் அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை, அந்த நம்பிக்கையெல்லாம் நம்ம சீர்குலைக்கக்கூடாது. அந்த நம்பிக்கையை வாழ்த்துவோம், நல்லா வெற்றி பெறட்டும், அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. திமுக அணி சலசலப்பு ஏற்பட்டு அதுலேருந்து 1-2 உருகி வந்து அவங்க போகிற ஒரே இடம் அதிமுக தான். ஏன்னா அவங்க ஆல்ரெடி பிஜேபியை விட்டு தள்ளி தான் நிற்கிறாங்க. அமையும் தான். பட் அது மட்டுமே போதுமா? என்ன நடக்குன்னு பார்ப்போம். இன்றைக்கி ஒரு துணை முதல் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் திருமாவளவன் வெளியில் வர்றார். ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு கேட்டுட்ருக்கிறாரு. இங்கே போனால் நீங்கள் துணை முதலமைச்சர் பதவி கேட்டு கையெழுத்து வாங்கிட்டு தான் போவார். சரி, திருமாவளவனே சேர்த்துட்டீங்க, வட மாவட்டங்கள் ஓகே தெற்க. சரி, இன்னொருத்தரை சேர்க்கணும். அவங்க துணை முதலமைச்சர் கேட்டால் என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேர் கொடுப்பீங்க? நெருக்கடி வரும். ஒரு கூட்டணியை கட்டமைக்கிறது சாதாரண விஷயம் இல்லை. எல்லோருக்கும் நியாயமான ஆசைகள் இருக்குது. எங்களுக்கான தேவைகளை கொடுங்கன்றாங்க. இன்றைக்கி திருமாவளவன் துணை முதலமைச்சர் பதவி கேட்குறாருன்னா வேல்முருகன் துணை சபாநாயகராவது எனக்கு கொடுன்னு கேட்குறாரு. ஏன்னா என்னை அப்படி சொல்லி தானே கூட்டணியில் சேர்த்திங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் நியாயம்தான், சொன்னதை கொடுங்கங்கிறாரு. ஒருத்தருக்கு எதிர்பார்ப்பு இருக்குது. காங்கிரஸை கொண்டு எங்கே வைப்பீங்க? காங்கிரஸும் வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறார் எடப்பாடி. வந்தால் அதிமுகவில் தான் சேருவாங்க. அந்த அவங்களும் துணை முதல்வர் கேட்பாங்க. எங்க திருமாவளவனுக்கே கொடுக்கும்போது காங்கிரஸ் கேட்க மாட்டாங்க. அதான் கூடுதல் எத்தனை சார் கொடுப்பீங்க? அப்போ அதிமுக எங்கே போவான்? கொடுக்க வேண்டாம்னு நான் சொல்லலை, ஏதோ ஒரு வடிவத்துக்கு வரதான் போகிறாங்க. அவ்வளோ சுலபம் தயாராக தான் இருக்கிறார் எடப்பாடி. தெரியலையே அவர் என்ன சார் மனசுக்குள்ளே போயா சார் நான் பார்க்குறேன். ரீட் பண்ணுறத வச்சு சொல்கிறேன் என்ன நடக்கும், என்ன எதிர்பார்ப்பு இருக்குன்றதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஜெயக்குமார் சொல்கிற மாதிரி ஒரு நல்ல அணியாக நீங்கள் ஜெயலலிதா பாண்டியில் செயற்குழுலே சொல்லி அனுப்பிச்சார். நீங்கள் போய் களத்தில் வேலை செய்யுங்க, கூட்டணிலாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அனுப்பிச்சார். எடப்பாடி மௌனமாக இருப்பார் நான் சொல்லலை. இனிமேலும் ஒரு மெனக்கெடுவார், கூட்டணிகளை கட்டமைக்க முயற்சி பண்ணுவார். அது மட்டும் சரி. அந்த கூட்டணி எப்படி வருவான்? ஏன் போனோட உங்கள்கிட்ட வரலை? நீங்கள் வேணால் சொல்லலாம் 4 பேர் கூட இல்லைன்னு, ஓபிஎஸ் பின்னாடி தினகரன் பின்னாடி. ஆனால் இதில் இருக்கிற மற்ற அரசியல் கட்சியினர் அப்படி நம்பலை. இன்றைக்கி முக்குளத்தூர் ஒட்டுமொத்தம் விலைக்கு போயிட்டாங்க சார் அதிமுக விட்டு. அந்த 4 தொகுதியில் டெபாசிட் போச்சு தெற்க. அந்த 4லையும் எவ்வளோ தெரியும் ஓட்டு வாங்கியிருக்கா? 14.8%, 15% கூட ஓட்டு வாங்கலை. அந்த சமூகத்தை எப்படி மீட்டெடுக்க? சசிகலா, தினகரன், ஓபிஎஸ், இப்போ அவங்க வந்து சார் 4 பேர் ஒரு பாயிண்ட் சேர்த்து 4 பேர் கூட இல்லைன்னு சொன்னீங்கல்ல. அந்த 2 பேரும் எந்த 4 பேர் கூட இல்லைன்னு சொன்னீங்களோ அந்த டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் போட்டியிட்ட தொகுதியில் நாடறிஞ்ச பிரபலமான ரெட்டாலை சின்னத்தில் நீங்கள் ஒரு ஆளை நிறுத்தினீங்களே, அங்கே ஒரு ஆள் இங்கே ஒரு ஆள், 2 பேர் டெபாசிட் போச்சு எப்படி? அப்போது நீங்கள் 4 பேர் கூட இல்லைன்னு சொன்னது பொய்ன்னு ஆகிடுச்சா? குறைஞ்சபட்சம் அது ஒரு பொய்ன்னு ஆகிடுச்சா? மக்கள் அதெல்லாம் கவனிக்கிறாங்கன்னு குறைஞ்சபட்சம் பயம் இருக்கணும் சார். நம்ம சொல்கிறதெல்லாம் கேட்டு அதிமுக தோட்டனே நம்பலையே நீங்கள் சொல்கிறத. அவனுக்கு உண்மை தெரியும் இன்றைக்கி சோர்ந்து போயிருக்கிறான் சார். எடப்பாடியே தொடரட்டும், கட்சி ஒன்றா இருக்கணுங்கிறான் சார். இந்த கருத்தில் தப்பு இருக்கா சார்? உங்களுக்கு பயம், தன்னம்பிக்கை இல்லை, ஏதோ ஒரு நெருடல் இருக்குது. அந்த நெருடல் எப்படி சரி பண்ணுறதுன்னு உட்காந்து பேசுங்க. யாருமே பேசக்கூடாதுன்னு சொல்கிறது தான் தொண்டன் ரசிக்கலை. இப்போ ஏதோ நான் ஏதோ சொல்கிறதா நானாக சொல்கிறேன்னு நினச்சிட்டு இருக்காதிங்க. இறங்கி போய் சர்வே எடுக்க சொல்லுங்கள். ஒரு அதிமுக தொண்டை என்ன நினைக்கிறான்னு. சேலத்தில், கிருஷ்ணகிரியில், நாகப்பட்டினத்தில் ஏரியா வைஸ் அங்கே எங்கே எடுங்க. ஒரு 10 பேரை கூப்பிட்டு என்னையா கட்சியை பற்றி என்னையா நினைக்கிறீங்கன்னு பேச விடுங்க. சாதாரண தொண்டைங்கிட்ட என்ன நினைக்கிறான்னு சொல்லட்டும். அதுக்கு மாறாக இருந்தால் நான் என் வார்த்தைகளை திரும்ப வாங்கிக்கிறேன். தொடர்ந்து திமுகவுக்கு எதிரான செயல், அந்த அறிக்கை விடுறது, ஆர்ப்பாட்டம் நடத்துறது, இந்த மாதிரி கட்சி உயிர்ப்போட வச்சிருக்கிறாரு, கரெக்டாக தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இப்போ அவர் என்ன திமுக ஆதரவு நிலைப்பாட்டை வெளிப்படையாக எடுத்தார் நான் சொல்கிறேன் இல்லையே.
இந்த ஆக்ரோஷ அரசியல் இது பத்தாதுன்னு சொல்கிறோம். சரி, இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தால் எதனால இந்த தோல்வின்னு சுய பரிசோதனை பண்ணுங்கன்னு சொல்கிறது தப்பா சார்? சொல்லுங்கள். அவர் என்ன ஆகுனா கொடைக்கானலில் ஊட்டியில் போய் படுத்துக்கிறான்னு யாராவது எடப்பாடியை பற்றி குற்றச்சாட்டு சொல்லியிருக்கிறோமா? வேறு யாராவது சொல்லியிருக்காங்களா? கட்சி வேலை பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறார். இங்கே வரலன்னா கூட சேலத்தில் வீட்டுக்கு வர வச்சு பேசிக்கிட்டு இருக்கிறார். இங்கே வந்தால் இந்த வீட்டில் பேசுகிறார். 4 பேரை கட்சியில் சேர்க்குறாரு. கட்சி வேலை பார்த்துட்டு தான் இருக்கார். இது போதுமா? திமுக ஆட்சியிலையும் தவறுகள் நடக்குதில்ல. அந்த தவறுகள்னு ஒரு பத்திரிகைக்காரன் சாதாரண நாள் எனக்கே சில காதுக்கு வர்ற போது முதலமைச்சராக இருக்கிற உங்களுக்கு ஆதாரங்களே வருமே. அந்த ஆதாரங்களை வெளியில் விட்டு ஒரு நாள் பத்திரிகையாளரை சந்திச்சு போட்டு உடைக்கணுமே. சந்திச்சுட்டு தானே இருக்கு. திமுக முகத்தை தோல் உரிக்கணுமே. சந்திச்சுட்டு தானே திமுக முகத்தை தோல் உரிக்கணுமேன்னு கேட்டேன். அந்த வார்த்தை நீங்கள் மறந்துடுறீங்க. சந்திச்சு ஒரு தடவை ஓபிஎஸ்ஸை சேர்க்க மாட்டோம்னு கனவுல எந்திரிச்சு பேசுகிற மாதிரி பேசிட்டு இருக்காரு. பத்திரிகையாளர் சந்திச்சு நீங்கள் என்ன சார் செய்யணும்? திமுகவினுடைய முகத்தை தோல் உரிச்சு காட்டணும். இந்த ஆட்சியில் லஞ்சம் புறையோடி போய் இருக்கிறது. ஏன் சொல்ல மாட்டீங்க? இந்த வார்த்தையை என்னைக்காவது சொல்லியிருக்காரு எடப்பாடி? நான் தெரியாமல் கேட்குறேன் சார். எடப்பாடி பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்த ஆட்சியில் லஞ்சம் அதிகரித்திருக்கிறது சொல்லியிருக்கிறாரா? சொல்லுங்கள் சார். ஏன் சொல்ல மாட்டீங்க? எது உங்களை தடுக்குது? அப்போ தான் சந்தேகப்படுறாங்க. அப்போ உங்களை ஸ்டாலின் பாதுகாக்கிறார். ஒரு எஃப்ஐஆர் கூட போடாமல் கல்லில் தூசி விழுந்தா கூட நல்லா எடுத்து விட்டு ஊதி விடுறாரு. அவர் ஏன் பாதுகாக்கிறாருன்னு என்கிட்ட ஆதாரம் இருக்குல்ல. ஊரா போய் பேசுனீங்களே எடப்பாடியை நான் விட்ட ஆசையில் எப்போ போட்டீங்க? 3 வருஷம் முன்னாடி அறப்போர் இயக்கம் கொடுத்துச்சு அந்த பேப்பரை. 3 வருஷம் ஆச்சு கொடுத்து. நீங்கள் கண்டுக்கவே இல்லை. அவன் கோர்ட்டுக்கு போனால் கோர்ட்டு குட்டு வச்ச பிறகு நீங்கள் போடுறீங்க. எந்த வேலுமணி மேலே? ஒற்றுமையை வலியுறுத்தி போன 6 பேரில் வேலுமணி ஒரு ஆள். டிசம்பருக்குள் கட்சி சேரும்னு சொன்ன வைத்திலிங்க மேலே போடுறீங்க. நான் கேட்குற கேள்வி, ஒரு பொது பதவியில் அரசு பதவியில் இருந்து கொண்டு தனக்கும் தன் குடும்பத்திற்கும் விதிகளை மீறி சட்டத்தை மீறி 5 ஹார்ஸ் பவர் இருக்கிற மோட்டார் தான் வச்சு அந்த தண்ணீரை உறிஞ்சணுங்கிறத மீறி 20 ஹார்ஸ் பவர் மோட்டாரை பொருத்துனது ஏன்? இதுக்கு ஒரு தனி அரசாணையே போட்டிருக்கீங்களேன்னு கோர்ட்டு சம்மன் அனுப்பியிருக்கு. இந்த குற்றச்சாட்டுக்கு சம்மன் அனுப்பிச்சது இப்போ தான். இந்த குற்றச்சாட்டை 3 வருஷம் முன்னாடி கொடுத்தது அறப்போர் இயக்கம். ஒரு எஃப்ஐஆர் போட்டிங்களா? எடப்பாடியை ஜெயிலில் போடுங்களா நான் சொல்லலை சார். அதெல்லாம் நீதிமன்றம் பார்த்துக்கும். நீங்கள் போட்ட வழக்கில் சாரம் இருக்கா, சொத்தையா, இல்லை அவரை ரிமாண்டுக்கு அனுப்பலாமா, இதெல்லாம் நீதிமன்றம் பார்க்கட்டும். மக்களுக்கு நீங்கள் துரோகம் செய்யலாமா? ஒரு பக்கம் அதுக்கான வேலை நடந்துட்டு தானே இருக்கு. 3 வருஷமாவா? நீங்கள் சொன்ன விஷயத்துக்கு நீங்கள் கூட தேட வேண்டாம். உங்கள் கவனத்துக்கு வர்ற விஷயத்துக்கு நீதிமன்றம் சொன்ன பிறகு கூட எடப்பாடி கிட்ட போக மாட்டீங்களே ஏன்? விளக்க வேண்டிய கடமை கட்டாயம் ஸ்டாலினுக்கு இருக்கு. மது மற்றும் போதை ஒழிப்பு மகளிர் மாநாடு நடத்த போகிறேன் அப்படின்னு திருமாவளவன் சொன்னதுலேருந்து அது ஒரு விவாதமாகிடுச்சு. அரசியலுக்காக தான் பண்ணுறாரு, கூட்டணி மாறுறதுக்காக அப்படின்னு பேச பொருளாக இருந்தது. அதுக்கு விளக்கம்லாம் கொடுத்தாரு. ஒரு கட்டத்தில் அவர் நான் என்ன நோக்கத்துக்காக இந்த மாநாடு அறிவித்தானோ அதுலேருந்து மாறி போச்சு. இவங்க அந்தளவுக்குலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, மாறி போச்சுன்னு சொன்னதுக்கு காரணம் திருமாவளவன் தான், வேறு யாரும் இல்லை. அவரே இது ஒரு ஃபோக்கஸ்டாக எடுத்துகிட்டு போகிற நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு பேசலாமா சார்? பேசி என்ன கொடுக்குறது? அது இன்னைக்கு நேத்தியா பேச, அதைத்தான் நான் சொல்ல வரேன். நீங்க அரசியல்ல நுழைஞ்ச நாள் முதலா பேசுறீங்களே. இந்த மாநாட்டை இப்ப முடிச்சிட்டார்ல, நேத்தா முந்த நாள் முடிச்சார்ல. அடுத்த வாரத்துல இருந்து ஒரு பிரச்சார இயக்கமே நடத்தட்டும். பட்டியலின மக்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் ஆட்சியில் வேண்டும். பாத யாத்திரை போங்க, மாநாடுகளை நடத்துங்க, கருத்தரங்க நடத்துங்க. யார் சார் உங்களை தடுத்தா? அப்ப அந்த ஃபோக்கஸை தடுத்தது யார், கெடுத்தது யார்? திருமாவளவன் தான். ஆதவ அர்ஜுன் பேட்டி கொடுத்துருக்கலாம். அவர் நினைச்சிருந்தா ஒரு பேட்டியோட நிறுத்தியிருக்க முடியும். திருமாவளவன் நினைச்சிருந்தா. ஆதவ அர்ஜுன் பேசின அத்தனை நியாயம், சட்ட விரோதமோ ஜனநாயக விரோதமோ அல்ல. அவரை அனுமதித்தும் ஒரு தலைவர் செய்ய வேண்டிய காரியம் தான். திருமாவளவன் பண்ணதும் தப்புன்னு நான் சொல்லலை. இந்த நேரத்தில் தேர்தல் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் ஒவ்வொரு கட்சியோட ஆசையாக தான் தாராளம் பண்ணலாம். நீங்கள் ஒரு எவ்வளோ பெரிய விஷயத்தை கையில் எடுத்திருக்கீங்க சார். இது அரசியலுக்கு வந்த நாள் முதலாக மது ஒழிப்பை பற்றி பேசுகிறார். மற்றவங்களாம் குற்றச்சாட்டு சொல்கிறாங்க அரசியலுக்காக பேசுகிறேன். அப்படி ஒத்துக்கவே மாட்டேன். திருமாவளவனுடைய முக்கியமான கோரிக்கைகள் அந்த ஆட்சி அதிகாரத்தில் பங்கு எவ்வளோ முக்கியத்துவம் தராரோ அதே அளவுக்கு மது ஒழிப்புலையும் ஒரு தீவிரமாக தான் இருக்கிறார் அந்த கொள்கையில். அதுக்குன்னு ஒரு மாநாட்டை நடத்தி இடத்த பிடிச்சி வேலைகள் நடந்துட்டு இருக்கிற போது இதை நீங்கள் சொல்லக்கூடாது. நான் சொல்லி அதாவது முதலமைச்சர் ஒரு டிஸ்கஷன் நடத்திட்டு இருக்கிறாரு, சீக்கிரம் நம்ம எதாவது சொல்லி அந்த லிஸ்ட்டில் சேர்க்கணும் நம்மளன்னு. அப்படி தான் நடந்தால் கூட நானே கூட சொல்லுவேன், சீக்கிரம் போய் சொல்லுங்கப்பான்னு. ஒன்றுமே இல்லை. இப்போ நடந்த அமைச்சரவை கூட்டத்தில் அமைச்சரவை மாற்றத்தில் ஏதாவது திருமாவளவனை விடுதலை செய்யத்தில் சேர்க்கணும் ஏதாவது டிஸ்கஷன் நடந்துச்சா? அவசரமாக சொல்லி துணை முதலமைச்சர் வாங்குறதுக்கு. அது நீங்கள் சொல்கிறது 26 சார். அதுக்கு இன்னும் 1.5 வருஷம் இருக்குது சார். ஸோ திசை மாற்றினதே திருமாவளவன் அவருடைய கட்சியினர் தான், வேறு யாரும் இல்லை. குற்றச்சாட்டு வரதான் செய்யும். திருமாவளவனை பிடிக்காதவங்க, கொள்கை ரீதியாக அவர் பிஜேபி கடுமையாக எதிர்க்கிறான்னு நினைக்கிறவங்க, பிஜேபிக்கார சில பேர் ஆமாம் திருமாவளவனுக்கு ஒரு வேலை இல்லை, திமுகவுக்கு நெருக்கடி தரதுக்கு இதை பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லுவான். ஆனால் மக்கள் நம்புவாங்க, இன்னும் முழுமையாக நம்பியிருப்பாங்க. எப்போ தெரியுமா? நீங்கள் ராமதாஸ் மாதிரி ஆட்களை கூப்பிட்டுருக்கணும்.
இது ஒரு அரசியல் மேடை இல்லைன்னு காமிச்சிருக்கணும். இன்னும் சொல்ல போனா மகளிர்னு தெளிவா சொல்றாரு. பாமகவும் வேணாம், பாஜகவும் வேணாம். ஏன் பாமக காரன் குடிக்கிறது இல்லையா, பாஜக காரன் குடிக்கிறது இல்லையா? அந்த பாமக டாக்டர் ராமதாஸ் திருமாவளவனோட ஒரு ஸ்டெப் அதிகமாக மது ஒழிப்புக்காக போராடிக்கிட்டு இருக்கிறவர். அந்த காலத்துல இருந்து மதுவை ஒழிச்சா ஏற்படுகிற நிதி இழப்பை எப்படி சமாளிக்கலான்னு ஒரு திட்ட அறிக்கையே கொடுத்தவர் ராமதாஸ். கொடுத்து பல 10 வருஷம் ஆச்சு, சில 10 வருஷம் ஆச்சு. இதெல்லாம் 2 பேரும் ஒன்றா இருக்கும்போது உங்களுக்கும் தெரியுமே. அரசியல் இங்கே வேணான்னு நீங்கள் நினச்சிங்கன்னா முதல்ல அந்த வார்த்தையவே சொல்லியிருக்கக்கூடாது. சாதிய அமைப்புகளுக்கும் மதவாத அரசியலுக்கும் இங்கே இடம் இல்லை. ஏன் மதவாதி குடிக்க மாட்டானா? குடிக்கிறதுக்கு சாதி எல்லாம் இருக்கா? பிள்ளைமாறு குடிப்பான், தேவமாறு குடிக்க மாட்டான், செட்டியார் குடிப்பான், முதலியார் குடிக்க மாட்டான். எல்லாரும் குடிக்கிறான், எல்லாரும் நாசமாக போகிறான். இதில் எங்கே சார் ஜாதி வந்துச்சு? மாநாடு நடத்தி முடிச்சிருக்கிறாரு. அந்த மாநாடு நோக்கம் நிறைவேறிடுச்சு. ஒரு மக்களுடைய கவனத்தை ஈர்த்ததில் அவர் பேசுகிறோமா, நீங்கள் நான்லாம் பேசுகிறோம், மக்கள் பேசுகிறாங்களா, அவ்வளோதான். ஆனால் இதை சாதிச்சிச்சா? சாதிக்கலை, சாதிக்க முடியாது சார். மாநில அரசும் மத்திய அரசும் அவங்களிடத்துல மனமாற்றம் ஏற்படாத வரைக்கும் இதெல்லாம் சாத்தியம் இல்லை. அதனால தான் பிஜேபி கூட்டு மேடையில் உட்கார வைங்கன்னு நான் சொன்னேன். உட்காந்து பேசு, நீ போய் மோடி கிட்ட போய் பேசு, இங்கே நிதி இழப்புன்னு பாரதி சொல்கிறாரு, என்னன்னு பதில் சொல்லுன்னு சிரிச்சுக்கிட்டே அந்த மேடையில் விளக்கத்தை சொல்ல வச்சிடும். மக்கள் ரசிப்பான் சார். அதுதான் அர்த்தமுள்ள மாநாடாக இருந்திருக்கும். சரிதானா? 12 தீர்மானம் போட்டார். மத்திய அரசுக்கு கிட்டத்தட்ட 4-5 தீர்மானம், மாநில அரசுக்கு ஒரு தீர்மானம்னா 2 பேருடைய பிரதிநிதி மேடையில் இருந்திருக்கணும்ல, போய் உங்கள் தலைவர்கள்ட்ட சொல்லுங்கன்னு. அதுதானே சார் மாநாட்டுடைய நோக்கம். அவங்களுக்கு இடம் இல்லைன்னா அப்புறம் இடம் இல்லை, எப்படி உங்கள் தீர்மானத்தை மதிப்பாங்க அவங்க? ப்ராக்டிக்கலாக பேசுவோம் சார். என்னையும் மேடையில் ஏற்ற மாட்டேன், அப்புறம் நீங்கள் போடுற தீர்மானத்தை கவனித்து நாங்கள் மோடிக்கிட்ட போய் சொல்லி உங்களுக்கு நிதி வாங்கி கொடுக்கணும். கேட்பாங்களா, கேட்க மாட்டாங்களா? சும்மாவே பிஜேபிக்காரன்னு சொல்ல வேண்டாம், இன்னும் நக்கல் அடிப்பாங்க. அது மேடையில் ஏற்றுனாதான் நான் சொல்லலை, ஒரு கமிட்மெண்ட்டு. அந்த மாநாடு முழுமை அடைஞ்சிருக்குன்னு நான் சொல்கிறேன். அதை கொஞ்சம் தவற விட்டுட்டார். ஆனாலும் தன் நோக்கத்தில் ஒரு என்ன சில ஸ்டெப்புகளை தாண்டி வந்துட்டார்னு நான் சொல்லுவேன். எதை அடைய நினைத்த மக்கள்கிட்ட ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்த நினைச்சாருன்னா மக்களுடைய கவனத்தை ஈர்த்ததில் இது ஒரு வெற்றின்னு தான் நான் சொல்லுவேன். அதை தாண்டி ஏதாவது சாதிச்சான்னா இல்லை. நடுவில் பேசும்பொழுது ஒருவேளை விசிகா அதிமுகவுக்கு பேசலாம்னு சொன்னீங்க. அந்த முயற்சி வந்து அதிமுகவும் எடுக்குதானே சார் செய்யும். அதுதான் சார் அரசியல். எதிராளியை பலவீனப்படுத்தணும், காங்கிரஸையும் தான் இழுக்கணும்னு எடப்பாடி முயற்சி பண்ணுவார். டெல்லியிலலாம் சில பேர் போய் பார்க்குறதா, பேசுகிறதா, தூது விடுறதா தகவல் வந்துக்கிட்டு இருக்கு. எது வேணாலும் நடக்கும்ல. இந்த கூட்டணி மிக உறுதியாக இருக்கிறது. நாங்கள் இந்த சலசலப்பெல்லாம் தாண்டி கூட்டணியில் உறுதியாக தொடர்கிறோம்னு திருமாவளவன் சொன்னார். எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. பவள விழா பொதுக்கூட்டத்தில் அத்தனை தலைவர்களும் ஒருமித்த குரல. அது உண்மை நம்புறீங்களா? அரசியலில் எதையுமே நம்பாதீங்க, எதுவும் சாத்தியம். அது அன்னைக்கு சொன்னோம். இப்போ யோசிச்சு பார்த்தா திமுகவோட இன்னொரு முகம் எங்களுக்கு இப்போ தான் தெரிஞ்சிச்சு. 6:45 தெரிஞ்சு 7 மணிக்கு உங்கள்கிட்ட வந்துட்டோன்னு சொல்லுவாங்க. விலகிறதுக்கு ஏதாவது காரணம் இருந்தால் அந்த நேரத்தில் அதுதான் அரசியலே அப்படி தான். தேர்தல் அரசியல் இன்னும் கச்சடாவாக இருக்கும். சரிதானா? எதுவும் நடக்கலாம். அப்படி தான் நடந்தால் நடக்க வைக்கணும்னு அதிமுக எதிர்கட்சி அப்படி தான் சார் அரசியல் பண்ணுவாங்க. அங்கேருந்து 2 செங்கலை உருவணும்னு நினைப்பாங்க. அதுக்கான முயற்சி எடப்பாடி செஞ்சுட்டு தான் எடுப்பார். நடக்குமா? உங்களை நம்பி வரணும்னா நீங்கள் எப்படி இருக்கணும், பலமா? அதுதான் நான் பழைய பாயிண்ட்டுக்கு வர்றேன். இப்போ எடப்பாடி தன் கட்சியை ஸ்ட்ராங்காக வச்சாலும் சார் ஆட்டோமேட்டிக்காக வருவான். ஏன்னா போகலாமா வேணாம், மதவாதத்தில் இருந்து அவர் விலகி தான் நிற்கிறாரு, பட் கட்சி கொஞ்சம் இதாக இருக்கு என்ன அப்படின்னு வர நினைக்கிற 2 பேர் உட்காந்து பேசுவாங்கல்ல. அப்படி பேசுகிறாம அவங்களுக்கும் நம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி நீங்கள் பலமாக இருக்கணும்னு தான் 2ஆம் கட்ட தலைவர்கள் மெனக்கட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இன்னும் 1 வருஷம் தேர்தல் காலம் இருக்குது, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். கருத்துக்களை பார்ப்பதற்கு நன்றி. உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.